வணக்கம் அன்பு நண்பர்களே, மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு சொல்வது என்ன என்ற தலைப்பிலேயே இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சி நகர இருக்கிறது. இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் மேலும் பலம் சேர்க்க நம்மளுடன் இணைந்திருக்கும் விருந்தினர்களை வரவேற்கலாம். அரங்கத்திலே நம்மளுடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா. வணக்கம் சார். வணக்கம். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியிலிருந்து மாநில விவசாய அணியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சுப்பிரமணியம் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். காணொலி வாயிலாக திரு GS மோகன் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். விரைவில் நம்மளுடன் இணைய இருக்கிறார் அரசியல் விமர்சகர் டாக்டர் ரஞ்சித் நம்மளுடன் இருக்கிறார். அவருக்கும் வணக்கம். துரைக்கருணா சார், உங்ககிட்ட இருந்து இந்த நிகழ்ச்சி வந்து உங்க ஏறக்குறைய 5 மணிக்கு வாக்குப்பதிவு வந்து பார்க்கும்போது 70% வந்துட்டு தாண்டி இருக்கிறத நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கோம். குறிப்பாக இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வந்துட்டு இந்த இடைத்தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய மாநிலங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களில் இன்றைக்கு வாக்குப்பதிவு வந்து நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடைத்தேர்தல் வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது? ஏன்னா ஒரு கட்சி வந்து ஒரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டிங் பேட்டர்ன் வந்துட்டு அபரீதமாக வந்துட்டு வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த ஈரோடு இடைத்தேர்தல் பொறுத்தவரை இந்த இடைத்தேர்தல் வாக்குப்பதிவை எப்படி வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டும் இருக்கிறோம் சார்? இந்த ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி தொடர்பாக நம்ம மக்கள் மேடையில் கடந்த 4-5 முறை நாம் விவாதிச்சிருக்கிறோம். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு வித்தியாசமான ஒரு மாறுபட்ட தேர்தலாகத்தான் நம்ம இந்த ஈரோடு கிழக்கை பார்க்குறோம். அங்கு நடைபெற்று முடிந்த பல்வேறு விஷயங்கள் என்பது ஜனநாயகத்திற்கு உகந்ததா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. தொடக்கத்தில் பல்வேறு காலகட்டங்களில் நம்ம இடைத்தேர்தல் குறித்து விவாதிக்கிற பொழுது சொல்கிறது அதுதான். முன்ன வந்து எப்படின்னா, ஒரு இடைத்தேர்தல் என்று வந்தால் எந்த கட்சியாக இருந்தாலும் கட்சியினுடைய செயல்பாடுகள், ஆட்சி கட்சியாக இருந்தால் ஆட்சி கட்சி தன்னுடைய செயல்பாடுகளை சொல்லும், எதிர்கட்சி அந்த ஆட்சி கட்சியின் மீதான குற்றங்குறைகளை சொல்லும். மக்கள் பார்த்து வாக்களிக்கிற பொழுது அங்கு வெற்றி தோல்வி என்பது சகஜமாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருந்த போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறபோது திராவிட முன்னேற்ற கழகமே வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த 80-90களுக்கு பிறகு ஆட்சி கட்சியை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கிற முனைப்பில் எல்லாவித முறைகேடுகளையும் அவங்க அரங்கேற்றி வருகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கு பல இடைத்தேர்தல்கள் சொல்லலாம். அதுக்கு திருமங்கலம் ஃபார்முலானே ஒன்று சொல்லுவாங்க, இந்த பக்கம் இருந்து சாத்தாங்குளம் தேர்தலை சொல்லுவாங்க, காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்தது. இப்போ இந்த எல்லா இடைத்தேர்தல்களையும் தாண்டி அதை விட 100 மடங்கு இதை சொல்லலாம். அந்த அளவிற்கு கடந்த நீங்கள் வலைத்தளங்கள்லையும் ஊடகங்கள்லையும் காட்சி ஊடகங்கள்லையும் பத்திரிகைகள்லையும் வர தகவல்கள் செய்திகள் பார்க்குற போது அங்கிருந்து நம்ம கள செய்தியாளர்கள் சொல்கிற விஷயங்கள் பல யூடியூப் சேனலில் எல்லாத்திலையுமே வர்றது பார்த்திங்கன்னா பட்டவர்த்தனமாக தெரிகிறது. பண விநியோகம், சுற்றுலாவுக்கு அழைத்து செல்வது, விருந்துகள், கறி விருந்துகள் கொடுப்பது, இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை என்பது இது ஜனநாயகத்திற்குள் இழுக்கான நடைமுறை அப்படிங்கிறதா. மக்கள் தாங்கள் விரும்புகிற வேட்பாளருக்கு எவர் சரியான வேட்பாளர் என்று கண்டறிந்து வாக்களிக்கிற அந்த முறையே மாறி எங்கு யார் அதிக பணம் தருகிறார்கள், யார் பரிசு பொருட்கள் தருகிறார்கள் என்பதை முடிவெடுத்து வாக்களிக்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டவசமான நிலைக்கு கொண்டு சென்று விட்டார்கள் இந்த அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலை பொறுத்தளவில். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது, அதனுடைய தோழமை கட்சியான காங்கிரஸ் கட்சி தான் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 90,000 வாக்கு வித்தியாசத்தில் திருமகன் ஈவேரா வெற்றி பெற்ற தொகுதி. அந்த தொகுதி எதிர்கட்சியாக இருந்த பொழுது இப்போது ஆளுங்கட்சியாக வந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு 12 அரசியல் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்திருக்கிறது. அந்த வாக்கு வங்கிகளும் அப்படியே இருக்கிறது ஒட்டுமொத்தமாக. இதை தாண்டி நடிகர் கமல்ஹாசன் அவருடைய ஆதரவும் அங்கே இருக்கிறது. அப்போ வெற்றி என்பது நிச்சயமாக அவர்களுக்கு வாக்கு சதவீதம் என்பது அதிகரித்து வெற்றி இயல்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து கணிப்புகள் இருந்தது. பொதுவெளிகள்லேயும் அந்த தாக்கம் இருந்தது. அதை மீறி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 முதலமைச்சர், துணை உதயநிதி மாறன், கனிமொழி அவங்க குடும்பத்தினர், அதை தாண்டி ஒரு 34 அமைச்சர்கள், ஏராளமான நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் என்று ஆயிரக்கணக்கான ஒரு களம் இறங்கி பரிசு பொருட்களையும் பணங்களையும் விநியோகித்து இந்த வெற்றியை பெற வேண்டுமா அப்படிங்கிற கேள்விக்குறி. இவர்களுக்கு எதிரினிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக, இந்த காங்கிரஸ் வேட்பாளருக்கு எதிராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார். தென்னரசு என்பவர். இரட்டை இலை சின்னமும் அவருக்கு கிடைத்து விட்டது. இரட்டை இலை சின்னத்திற்கு எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அவர்களும் களமாடுகிற பொழுது அவர்களால் இந்த பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கிற போது இவங்க 5000 கொடுத்தா அவங்க 2000, இவங்க கொலுசு கொடுத்தா அவங்க ஒரு வெள்ளி சிம்னி, இந்த மாதிரி போட்டி போட்டு நேற்று இரவு வரைக்கும் போயிருக்கு. இன்றைக்கு காலையில்
ஒரு வாக்குக்கு 4000 ரூபாய் என்று விநியோகித்ததை படம் எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. எனவே இந்த ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தல் என்பது ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு கரும்புள்ளியாக தான் என்னை பொறுத்தளவில் ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில் பார்க்கிறேன். இந்த அணுகுமுறைகள் முற்றும் முழுவதுமாக மாற வேண்டும். யாருக்கு வெற்றி கிடைத்தாலும் அது ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றியாக இருக்க வேண்டும். இந்த வெற்றி யாருக்கு இருந்தாலும் அது ஜனநாயகத்திற்கான தோல்வியாக தான் பார்க்கணும். சரி 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 சுப்பிரமணியம் சார் கிட்ட வரலாம். டாக்டர் ரஞ்சித், நீங்க களத்துல இருந்தே வந்துட்டு நீங்க நம்மளுடன் இணைந்திருக்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது களத்தை பொறுத்தவரை வந்துட்டு களம் எப்படி இருக்கிறது டாக்டர் ரஞ்சித்? அதான் இடைத்தேர்தல்னாலே இடைத்தேர்தல் தான், எல்லாத்தையும் தெரிஞ்சது. ஆனா ஆரம்ப காலத்துல பார்த்தோம்னா திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது 1969 காமராஜர் அவர்கள் இடைத்தேர்தலில் வென்று வந்தார். 27 தோத்தாரு. ஆனா 69 மீண்டும் பிரம்மாண்டமான வெற்றி, 10,000 ஓட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. அதே திமுக ஆட்சி காலத்துல எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக உருவாக்கி இடைத்தேர்தலில் வென்று வந்தாரு. எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்துல திமுக இடைத்தேர்தலில் வென்றது. இப்படி இருந்தது, ஒரு ஜனநாயகம் இருந்தது. ஆனா இந்த சமீப காலங்கள்ல வந்து பணம் அப்புறம் பொருட்கள், இப்ப வந்து ஈரோடு கிழக்கு ஃபார்முலா உருவாயிடுச்சு. மக்களுக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே கொடுக்குறாங்க. என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறாங்க. பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிற வரைக்கும் போயிட்டாங்க. அவ்வளவு தூரம் வெள்ளி கொலுசு கொடுக்குறாங்க, கம்னார் கொடுக்குறாங்க, தட்டு, என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அதுலயுமே சில பொருட்கள் வந்து அதுலயும் ஊழல் நடக்குது. வெள்ளி கொலுசு சொல்லிட்டு அலுமினியம் கொலுசு கொடுக்குறாங்க, நிறைய பொய்யாப்பு கொடுக்குறாங்கன்ட்டு 8000 ரூபாய் வாட்சுன்னு சொல்லி சும்மா ஒரு பேருக்கு தான் 8000 அது 1000 ரூபாய் கிடைக்குது. அது வந்து 8000 ரூபாய் வாட்சு அப்படின்னு சொல்லி கொடுத்து இளைஞர்களை ஏமாத்துறாங்க. இளைஞர்கள் தெளிவா தான் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு காலம் அந்த காலமா இளைஞர்கள் தெளிவா இருக்காங்க, ஏமாத்துறாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து கொஞ்சம் மாற்று வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா இன்னும் பாமர மக்கள், ரொம்ப பின்தங்கி இருக்க மக்கள், அவங்களுக்கு அவங்க வந்து என்னன்னா இந்த பொருட்கள் மூலமாகவும் பணங்கள் மூலமாகவும் அவங்க மனசுல ஒரு சபலத்தை ஏற்படுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம் ஏற்படும். ஆட்சி பலர் அதிர்ச்சி இருந்தாலும் இந்த பணங்களை பார்க்கும் பொழுதும் அப்புறம் அமைச்சர்களை நேரில் வரும்பொழுதும் இதெல்லாம் நிறைய குழப்பங்கள் மனசுல குழப்பங்கள் ஏற்படுத்திருக்கு. கடைசி நிமிஷம், ஏன்னா வாக்குச்சாவடிக்குள்ள போய் ஓட்டு போடுற கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு குழப்பங்கள் இருக்கும். இயல்பான மனநிலை வந்து யாருக்கு ஓட்டு போறதுங்கிறது பெரும்பாலானவர்கள் அங்க போய் ஓட்டு போறதுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்க. யாருமே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டும் தான் பிக்ஸ்டா போவாங்க, இந்த கட்சியில ஓட்டு போடணும்னு. நடுநிலை வாக்காளர்களுக்கு வந்து அந்த நிமிஷத்துல என்ன தோணுதோ அப்படிதான். அப்புறம் இவங்க இன்னைக்கு கூட பணப்பட்டுவாடா நடக்குது. 4000 கொடுத்துட்டு இருக்காங்க, வீடு வீடா போயிட்டு ஸ்லிப்போட சேர்த்து அவங்களுக்கு காசு கொடுக்குறது. அப்புறம் வீடுகளுக்கு போயிட்டு யாரெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க போடாதவங்களை வந்து போட சொல்லி அனுப்புறது. இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேர்தல் கமிஷன் வந்து தடை செஞ்சிருக்கோம், அது எல்லாமே செஞ்சிருக்காங்க. அவங்க வந்து டூ லிஸ்ட் டூ நாட் லிஸ்ட் இருக்கு, டோன்ட் டூ தான் வந்து இவங்க ஃபுல்லா செஞ்சு வச்சிருக்காங்க. என்னென்னலாம் செய்யக்கூடாதோ, மக்களை வந்து வண்டியில அழைச்சிட்டு கொண்டு போய் ஓட்டு போட வைக்கிறது எல்லாம் நடந்துருக்கு. இப்போ யாரெல்லாம் ஓட்டு போட வரலையோ, ஏன்னா பூத் லிஸ்ட் ரெடியா இருக்காங்க, கட்சிக்காரங்க போய் தேடி போட்டியான்ட்டு போயிட்டு இருக்காங்க. காசை கூட அவங்களை வந்து அனுப்புறாங்க. இயல்பாவே 70% மேல ஈரோடு கிழக்குல வந்து ஈரோடு பொறுத்தளவுக்கு 70% வாக்கு வந்து பதிவாகும். அந்த காலத்துல பார்த்தோம்னாலுமே 70% மேல பதிவாகும். இந்த அதே அளவுக்கு பதிவாயிருக்கு. மக்கள் ஆர்வமா வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இதே வரவேற்கக்கூடிய விஷயம் தான். என்ன இது பணநாயகமா இருக்கு, ஜனநாயகமா இல்லைங்கிறது தான். சாமானியர்கள் இந்த களத்துல இனிமேல் வந்து அரசியல் களத்துல சாமானியர்கள் வரவே முடியாதுங்கிறத ஈரோடு கிழக்கு வந்து நிரூபிச்சிருச்சு. பணம் இல்லாமல் அரசியல் இல்லை. மக்களும் வந்து காசு வாங்கி பழகிட்டாங்கிறத, காசுக்கும் தாண்டி பொருட்களை கொடுத்து பழகிட்டாங்க. நீங்க காசு கொடுத்தாலும் எனக்கு பொருள் கிடைக்க போகுது, வாட்சி கிடைக்க போதா, கொலுசு கிடைக்குமா, வெள்ளி தட்டு கிடைக்குமா, புடவை கிடைக்குமா, என்ன அடுத்து என்ன இன்னும். அதாவது தேர்தல் வாக்குறுதிகள் கொடுப்பாங்க, இங்க மிக்சி தர, கிரைண்டர் தரன்னு. ஆனா ஓட்டுக்கு இனிமேல் ஓட்டு போடுறதுக்கு என்னென்ன கற்றுக் மக்கள் கேட்க போறாங்க. அடுத்து தொடர்ந்து பேசலாம் டாக்டர், தொடர்ந்து பேசலாம் டாக்டர், தொடர்ந்து பேசலாம். திரு சுப்பிரமணியம் சார், எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி வந்துட்டு இந்தியாவுக்கு திருமங்கலம் ஃபார்முலாலாம் வந்து தெரிஞ்சதோ அதே மாதிரி தான் வந்து இப்போ ஈரோடு கிழக்கு ஃபார்முலாலாம் வந்து தெரிய வரும் அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்துட்டு பொதுவாக வந்து வைக்கப்படுது. நம்ம சமூக வலைதளங்கள்லாம் வந்து பார்க்கும்பொழுது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். நம்ம முடிவு ஒரு பக்கம் என்ன அப்படின்றது எதிர்நோக்கி இருக்கும்போது இதுதான் முறையா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் தான் வந்துட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கமாகவே வந்து இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு காலங்காலமாக அதுதான் வந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பது நடைமுறையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்களா, இல்ல இதெல்லாம் வந்துட்டு ஓகே இது இனிமேட்டு இப்படிதான் வந்து தமிழ்நாடு வந்துட்டு போகும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டா இதை நம்ம வந்து பார்க்கலாமா? உங்களோட பதில்கள் சுப்பிரமணியம் சார். இதற்கு முன்னாடியும்
இதுக்கு உதாரணங்கள் வந்து இடைத்தேர்தல்களே நடந்திருக்கு, பொது தேர்தலையும் கூட நடந்திருக்கு. இதை வந்து இதுக்கு முன்னாடியே இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேயே இது நடந்தேறி இருக்குது ஆர்கே நகரில். அது இல்லைன்னு யாரும் மறக்க முடியாது. இன்னைக்கு நம்ம மேல அதே குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார். உண்மைதான். இடைத்தேர்தல்ன்ற போது அது ஒவ்வொருத்தரும் முந்திக் கொண்டு வெற்றி பெற வாய்ப்பு வழி தேடணுன்ற ஒரு நிலையை வந்து எடுக்கிறாங்க. சரி, அது உண்மையிலே வந்து இந்த வாய்ப்பு ஜனநாயகத்துக்கு வந்ததா அதை நம்ம எடுத்துக்க கூடாது. அது ஜனநாயகத்துக்கு வந்ததாக இருக்காது. அது யார் செஞ்சாலும் எந்த தரப்புல இருந்தாலும் ஜனநாயகத்துக்கு வந்ததா அது நம்ம எடுத்துக்க முடியாது. சரி, ஆனாலும் இது நிர்பந்திக்கப்படுற ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. அது மக்களை இப்படி இது முன்னுதாரணமாக இருந்தாலும் மக்களை கெடுக்கிற ஒரு வழிமுறைகள் தான் நம்ம சொல்லணும். ஆனால் இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்து தான் செஞ்ச சேவைகளை செய்து ஓட்டு கேட்கணும். சரி, அது வந்து இந்த காலத்தில் நடக்கிற அரசியல்களை கொஞ்சம் வித்தியாசமாக மாறி இருக்கு. சரி, எல்லாருமே வந்து வாக்காளர்களை வந்து விலை பேச, ஏன் வாக்காளர்கள் மட்டும் இல்லை, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ விலை பேசுகிற காலம் ஆயிடுச்சு. சரி, இது எல்லா மாநிலத்திலையும் நடக்குது. சரி, அகில இந்திய ரீதியிலே வந்து பிஜேபி இதுக்கு பெரிய முன்னுதாரணத்தை கொடுத்துருக்காங்க. ஆமாம், பிஜேபி நிறைய இடத்துல வந்து விலை பேசி வாங்கியிருக்காங்க. எம்எல்ஏக்களை வாங்கி தான் ஆட்சி அமைச்சாங்க பல மாநிலங்களில். இன்னைக்கு நம்ம ஈரோடு இடைத்தேர்தல் பேசி பேசிக்கிட்டு இருக்கோம். முன்னுதாரணம் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வந்து வச்சிருக்காங்க. ரைட்டு. இது குற்றத்தின் எடுத்து நம்ம சுமத்தும் போது ஏற்கனவே நடந்து இருக்கிற குற்றங்களையும் நம்ம உதாரணம் சொல்லி ஆகணும். உதாரணம் சொல்றீங்க. அப்ப இந்த குற்றத்தை நம்ம வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்ல நீங்க இருக்குது. இதெல்லாம் அவங்க பண்ணிருக்காங்க. இது அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு உந்தது இல்லைன்னு சொல்லியிருக்கேன். சரி, இப்படி நம்ம மேல தானே சார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதனால தானே கேள்வி இல்ல 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 ரெண்டு தரப்பும். இப்போ இது ஒரு தரப்புல மட்டும் குற்றச்சாட்டு சொல்லி ஏத்துக்க முடியாது. சரி, கூடுதல் குறைகள் தான் இருக்கலாம். நம்ம ஆளுங்கட்சி சார், அவங்க வந்துட்டு எதிர்க்கட்சி சார். இன்னைக்கு தேர்தல் கிட்டத்தட்ட வந்துட்டு நமக்கு தான் வந்து பாசிட்டிவா இருக்கும். ஆளுங்கட்சி அப்படின்னு வந்துட்டு ஆளுங்கட்சி புத்தனாவும் இயேசுவாவும் இருந்து நேர்மையான வழியில நடக்கணும்னு சொன்னாக்கா எதிர்கட்சி அப்படி நடக்கணும். இல்ல ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு நம்ம மேல தானே வைக்கிறாங்க. அங்க பார்க்கும் பொழுது வந்துட்டு கொலுசு குடுக்குறாங்கன்றாங்க, குக்கர் குடுக்குறாங்க, பணம் வந்துட்டு இவ்வளவு வருதுன்றாங்க. யாரு ஹீரோவா இருக்காங்க அவங்க மேல தான் சார் எல்லாரும் கண்ணும் பதியும். இல்ல சார், இல்ல யாரு ஹீரோவா இருக்காங்க அவங்க மேல தான் அதிகமான ஈர்ப்பு. இது எல்லாத்தையும் அப்ப அந்த குற்றச்சாட்டுல ஒத்துக்கிற மாதிரி இருக்கா நீங்க சொல்றது? குற்றச்சாட்டு இல்ல சார், குற்றச்சாட்டு வந்து நாங்க பண்ணலன்றதுக்காக இல்லையே. இது எதுவுமே நடக்காத தேர்தல் ஒழுங்கா நடக்குதுன்னு சொல்லி இது தேர்தல் ஆணையம் கவனிச்சு எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது மாநில தேர்தல் ஆணையம் நம்ம கண்ட்ரோல்ல தானே சார் இருக்கு. இது மாநில தேர்தல் ஆணையம் நடத்துற எலெக்ஷன் இல்லையே இது. சரி, இது இல்ல மாநில தேர்தல் ஆணையம் நம்ம கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அவங்க தானே இது எல்லாத்தையும் கவனிக்கணும். இது எல்லாத்துக்கும் அதுக்கு இல்ல இது வந்து மாநில தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல் பண்றது இல்ல. இது சரி, இது லோக்கல் பாடி எலெக்ஷன் மட்டும் தான் மாநில தேர்தல் ஆணையம் நடத்தும். இது வந்து இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய எலெக்ஷன். இது சரி, இது அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது. இன்னும் சொல்ல போனா வந்து அவங்க தான் வந்து முழு பொறுப்போட எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்க கிட்ட தான் இருக்கு. யார் தப்பு செஞ்சாலும் உடனே அவங்கள வந்து என்னோட கேள்வி என்னன்னா, இங்க தப்பு நடந்திருக்கு, இத வந்துட்டு தேர்தல் கவனிக்கல அப்படின்ற வாதத்தை வைத்து எல்லாரும் குற்றச்சாட்டு வந்து எல்லாரும் சொல்றாங்க. அதுக்காக போயிட்டு தேர்தல் ஆணையத்தை முறையிடுறாங்க. தேர்தல் ஆணையம் தானே இதுக்கு முடிவு எடுக்கணும், முடிவு சொல்லணும். சரி, இப்ப வாக்காளர் முடிவு எடுப்பாங்க சார். இப்போ நம்ம வந்து ஒரு பை எலெக்ஷன் வருது, அந்த இடத்துல நாம ஜெயிச்ச தொகுதி, அந்த இடத்துல திருப்பி ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரும்போது நம்ம அந்த குற்றச்சாட்டு நம்ம கட்சி மேல வைக்கிறாங்க அப்படின் போது ஏன் அதை வந்து மறுக்கிறீங்க? நீங்க அது உங்க மேல வைக்கிறாங்க அப்படின் போது அது வந்து ஒத்துக்கிறீங்களா இல்ல வந்துட்டு எப்படி பாக்குறீங்க? அதுதான் என்னோட கேள்வி. இது வந்து நடைமுறையில வந்து வேரூன்றி போன ஒரு விஷயமா வருது. ஏன்னா நிறைய உதாரணங்களை சொல்றேன்ல, நிறைய எலெக்ஷன் இருக்குதுங்க. எல்லா எலெக்ஷன்லயும் வந்து இந்த மாதிரி பை எலெக்ஷன் வர நேரத்தில் வந்து நாங்க ஜெயிக்கணுன்றதுக்காக இவங்க வந்து அதிகப்படியான ஈடுபாடை வந்து மக்கள் மத்தியில் போயிட்டு பார்க்குறாங்க. அதை வந்து ஒரு கட்சி வந்து மாற்றி அவங்க மேலே குற்றச்சாட்டுகளை வைக்க வேண்டிய காலகட்டத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அது குற்றச்சாட்டு வந்து உண்மையாக இருக்கலாம், உண்மை இல்லாத கூட இருக்கலாம். அதுவே வந்து ஊர்ஜிதமானது இல்லை. ஓகே, தொடர்ந்து பேசலாம் சுப்பிரமணியம் சார். துரைகண்ணா சார், வெல்வது பணநாயகமா ஜனநாயகமா அப்படின்ற அளவுக்குலாம் வந்துட்டு இன்னைக்கு பல்வேறு அந்த எப்படி சொல்றது ஒரு முரண்கள்லாம் வர்றதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கு காரணம் என்ன துரைகண்ணா சார்? இல்லை, பொதுவாகவே ஒரு நாடாளுமன்றம் சட்டமன்றத்திற்கு தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற உணர்வோடு மக்கள் இருப்பாங்க.
தங்களுடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் விவாதித்து நமக்கான தேவைகளை நமக்கான விஷயங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் இருக்குது. நீங்கள் 952 57 62 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ பல பகுதிகளில் சுயேட்சைகளே வென்று வருவாங்க. கட்சி சாராத சுயேட்சை கூட வெற்றி பெறுவாங்க. காங்கிரஸ் அந்த 52 57 62 காலகட்டங்களில் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதுக்குமே பெரும்பாலும் காங்கிரஸ் கட்சினா பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி கட்சியாக இருந்தது. அந்த காலகட்டங்களில் நீங்கள் பெரிய பெரிய மிட்டாமிராசுகள், பண்ணை பவாண்டியார்கள், அந்த மாதிரி மன்றாடியார்கள், இப்படி பெருந்தனக்காரர்கள் மட்டும்தான் நாடாளுமன்ற சட்டமன்றத்திற்கு போக முடிகிற நிலை இருந்தது. 67க்கு பிறகு தான் சாதாரண சாமானிய மக்களும் சட்டமன்றத்திற்கு நாடாளுமன்றத்திற்கு செல்லலாம் அப்படிங்கிற இந்த திராவிட கட்சி வந்ததுக்கு பிறகு தான் அந்த நிலை உருவானது. நீங்கள் ஒரு சாதாரண கூலி வேலை செய்கிறவர், ஒரு ரிக்ஷா ஓட்டுறவர், ஒரு டெய்லரு, இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டெபாசிட் தொகை கட்ட வழி இல்லாத ஒரு ஏழைக்கு கூட கட்சி சார்பாக கட்டி கொண்டு வந்தாங்க. ஆனால் நிலைமை இப்போ எப்படி மாறி போயிடுச்சுன்னா, கடந்த இந்த 90 2000க்கு பிறகு 80 90களுக்கு பிறகு அது முற்றிலும் மாறி ஒரு வேட்பாளர் இந்த தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னு நேர்காணலுக்காக சென்றால் அந்த அரசியல் கட்சி கேட்குற முதல் கேள்வி, உன்னால் எத்தனை கோடி எவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ண முடியும், அதுக்கான சோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எந்த அளவிற்கு ஒரு மோசமான நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ தேர்தல் ஆணையமே 20 லட்சம் 25 லட்சம் செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான வேட்பாளர் கொடுத்துட்டாங்க. அதுவே முறையானதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஒருவர் நாடாளுமன்றத்திற்கு சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் இத்தனை கோடி ரூபா செலவு பண்ணணுங்கிற அந்த நிலை, 5 கோடி 10 கோடி 20 கோடி ரூபா நான் செலவு பண்ணேன் அப்படின்லாம் சொல்கிறார். நீங்கள் பொது வெளிகளில் சாதாரண சாமானிய மக்களின் பிரதிநிதிகளாக இவர்கள் போய் இவங்க பிரச்சனையை பேசுகிறத விட்டுட்டு தாங்கள் இந்த செலவழித்த தொகையை எந்த வகையில் ஈட்டுவது அப்படிங்கிற மாதிரி தான் போயிடுவாங்க. இப்போ இந்த நிலை முற்றிலும் மாறுவதற்கு ஏதாவது இந்திய அரசியல் ஆணையம், நாடாளுமன்றமே ஒரு சரியான சட்டத்தை கொண்டு வந்து குறிப்பிட்ட தொகைக்கு மேலே இல்லை. ஏன்னா இந்த தேர்தல் ஆணையமே கூட வேட்பாளருக்கு செலவு பண்ணுறதுக்கான ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்சிகிட்டிருந்து வாங்கிட்டு பண்ணிடலாம். நீங்கள் நான் குறிப்பிட்டது மாதிரி ஒரு ஆட்சி கட்சியின் மீது மக்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இந்த இடைத்தேர்தல் வெற்றியை பயன்படுத்துகிறார்கள். இடைத்தேர்தலில் தோற்றுட்டோன்னா அந்த ஆட்சி மீது நமக்கு நம்பிக்கை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனத்தை வைக்கணும். எதிர்க்கட்சி இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சி களமாடுகிறார்கள். இதை தாண்டியும் இப்போ ஏறத்தாழ ஒரு 77 பேர் இந்த களத்தில் ஈரோடு கிழக்கில் இருக்கிறாங்க. என்ன நோக்கம் அவங்களுக்கு? வெற்றி பெற முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் அணி சேர்ந்திருக்கிற காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி கட்சி பலம், அது ஆட்சி பலம். அவங்க ஆட்சியில் இருக்கிறவ அந்த ரதகஜ துரக பதாதிகள்னு எல்லாத்தையும் கிளம்பிறக்கிடுவாங்க, எல்லா வகையிலும் இருக்கும். அப்புறம் கட்டமைப்பு, தொண்டர்கள் பலம், மக்கள் ஆதரவு என்பது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குது. இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகள். இதை தாண்டி மற்ற கட்சிகள் தங்களுடைய அடையாளத்திற்காக, தேமுதிகவோ மற்ற கட்சிகளோ அடையாளத்திற்காக பாமக ஒதுங்கிருச்சு. சுயேட்சைகளும் களமிறங்குகிறார்கள். என்னன்னா இந்த சுயேட்சையாக நிற்பவர்களுக்கு இவர்களுக்கு அந்த பகுதியில் சமுதாய செல்வாக்கு இருந்ததுன்னா ஒரு கணிசமான தொகையை கொடுத்து அவங்கள வாபஸ் வாங்குறதுக்கு. இந்த மாதிரி இல்லை, ஒரு ஏஜென்ட்டுன்னு உள்ளே போய் உட்கார்றதுக்கு இப்போ ஆட்சி கட்சியினர் அந்த பூத்தில் ஏஜென்ட் ஒரு 10 பேரை உட்கார வைக்கணும்னா அவங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து நிறுத்திடுறது. இந்த மாதிரி இந்த அணுகுமுறைகளை தாண்டி இப்போது இந்த பண விநியோகம், பரிசு பொருள் விநியோகம் என்பது இந்த இடைத்தேர்தலில் மிதமிஞ்சிய அளவிற்கு போயிருக்கு அப்படிங்கிறது தான். இந்த நிலைப்பாடு என்பதை முழுவதுமாக தவிர்க்காவிட்டால் எதிர்காலத்தில் சாதாரண சாமானிய மக்கள் பிரதிநிதிகள் வர முடியாது. ஏன்னா கடந்த பல ஆண்டுகளாகவே நம்ம பார்த்துருக்குறோம், ஒரு அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சியின் சின்னத்தோடு போட்டியிடுவது தான் வெற்றி பெற முடியும். வேறு அடுத்த நிலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று களமாட வருகிறவர்களுக்கு இந்த களத்தில் இடம் இல்லை அப்படிங்கிறது தான். இங்கே உதாரணத்துக்கு ஐயா மறைந்த தத்துவ மேதை MS உதயமூர்த்தியின் மக்கள் சக்தி இயக்கம்னு ஒரு இயக்கத்தை தொடங்கி பல பகுதிகளில் அவர் போட்டியிட்டு ஒருத்தர் கூட டெபாசிட் வாங்க முடியலை. அப்போ இந்த அரசியல் கட்சியின் பலம் என்பது ஒரு நாளுக்கு நாள் அதிகரிக்கிற பொழுது அந்த அரசியல் கட்சியிலே இணைத்து கொண்டு தாம் பணம் பொருட்கள் ஈட்டுவதற்காக இந்த பதவியை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற மனநிலைக்கு கொண்டு வந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ சாதாரண சாமானிய ஏழை மக்கள்
அன்றாடம் ஈரோடு பகுதிகளில் தறிக்கு போய் 250 ரூபா 300 ரூபா கூலி வாங்கினவங்க இந்த 1 மாத காலமாக யாருமே வேலைக்கு போகல. பல பகுதிகளில் தறி ஓடலை. அவங்க எல்லாமே போய் ஒரு இடத்துல போய் அடைத்து வைக்கப்படுகிறார்கள். காலையில் 500 ரூபா சாயங்காலம் 500 வந்துடுது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு 10-20 பஸ்ஸை பிடிச்சி டூர் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற அதுதான் சொல்கிறேன். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினருமே இப்போ பிரதான திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு பகுதிக்கும் இந்த மாதிரி பண்ணுற போது தங்களால் இயன்ற அளவு தாங்கள் ஒரு மரியாதைக்குரிய வாக்குகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அவங்களும் 1000-2000 கொடுத்ததாக செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதுவும் நம்ம தப்பு சொல்லலை. திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஆட்சி கட்சியாக இருக்கிறாங்க. இன்னும் அவர்கள் அமைச்சர்களுக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு 4 வார்டு 5 வார்டுன்னு கொடுத்துட்றாங்க. இந்த அமைச்சரை விட தான் பங்கேற்ற பகுதியில் தான் பொறுப்பேற்ற பகுதிகளில் கூடுதலாக வாக்குகளை பெற வேண்டும் என்று கூடுதல் பரிசு பொருட்கள் அங்கே விநியோகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இரவு விளக்கு அணைச்சிட்டெல்லாம் பரிசு பொருட்களை விநியோகித்ததாக நமக்கு செய்திகள் வருகிறது. ஒட்டுமொத்தமாக இடைத்தேர்தல் என்பது உண்மையிலேயே அந்த தொகுதியில் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அந்த வெற்றி பெற்ற வேட்பாளர் சார்ந்த கட்சியை அவர் அங்கே ஒரு துரதிருஷ்டவசமாக மரணம் சம்பவித்து வருகிற பொழுது அந்த கட்சியில் யாராவது ஒருத்தர் போடலாங்கிற மாதிரி அதற்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து இடைத்தேர்தலே நடத்தாமல் செய்வது என்பது தான் சரியானதாக இருக்குங்கிறது தான் என்னோட பார்வை. சரி டாக்டர் ரஞ்சித், இப்போ 70% பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு செஞ்சிருக்கிறாங்க 5 மணி அளவில். இது ஒரு இடைத்தேர்தல் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஆளுங்கட்சிக்கு ஃபேவரான இடைத்தேர்தல் அப்படின்ற மாதிரி பார்க்குறதா, இல்லை அதிமுகவுக்கு அங்கே ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? உங்களோட பார்வை என்ன டாக்டர்? இந்த ஓட்டுப்பதிவு வச்சுட்டு நமக்கு உணர்த்தக்கூடிய அந்த செய்தி என்னன்னு பார்க்குறீங்க டாக்டர்? இல்ல 70% எப்பயுமே இயல்பா இருக்கக்கூடியதான். ஈரோடு கிழக்குல 77% ஓட்டு பதிவாயிருக்கு. 2011 பார்த்தோம்னா 77% ஓட்டுலாம் பதிவாயிருக்கு. அப்ப இது இயல்பானதுதான். ஆனா இப்ப ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்குதுங்கிறது யதார்த்தம். ஏன்னா அவங்க பணம் பொருட்கள் அதிகமா விநியோகிச்சிருக்காங்க. நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அமைச்சர்கள்லாம் களத்துல இருந்து மக்களை சந்திச்சு பேசியிருக்காங்க. நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் அவர்களே நேரில் தேர்தலுக்கு எதிராக 1000 ரூபாய் கொடுக்கறத பத்தி பேசிட்டு போயிருக்காரு. அது பண்ணக்கூடாது. இருந்தாலும் அவர் அப்படியுமே அந்த 1000 ரூபாய் மார்க்ஸ் கொடுப்போம்னு உத்தரவாதம் கொடுத்தாருன்னா அதுவும் இல்ல. நாங்க பட்ஜெட்ல அறிவிப்போம், அது எப்பங்கிறது அறிவிப்போம் தான் சொல்லியிருக்காரு. அது அடுத்த வருஷம் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, நாங்க அறிவிக்கிறோம், அது அடுத்த வருஷம் மார்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது 2024 வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு. ஏன்னா இதுக்கப்புறம் இடைத்தேர்தல் வந்தா பாத்துக்கலாம். எப்படி மக்களை ஏமாத்தி பழகிட்டாங்க. அதனால அறிவிப்புங்கிறது நம்ம மக்களை ஏமாத்துறாங்க. இதுலயுமே கூட ராஜதந்திரமா சொல்லிட்டு போயிட்டாரு, நாங்க அறிவிப்போம் அப்படின்னு. அது எப்பங்கிற ஒரு உத்தரவாதம் தெரியல. மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோட இந்த தேர்தல்ல மாற்றி போட வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதிமுக கொஞ்சம் சாதகமாக கஷ்டமான ஓட்டுகள் வாங்குவாங்க. ஏறத்தால இவங்க காங்கிரஸ் ஒரு 40%, 40-45% இருந்தாலும் இவங்க ஒரு 35% வரைக்கும் கூட ஒரு 10% ஓட்டு வித்தியாசம் அதுக்குள்ளார இருக்கலாம். 10 to 8% ஓட்டு வித்தியாசம் ஓட்டு டிஃபரன்ஸ்ல காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் அதுவே அதிமுக ஒரு வெற்றியா தான் இருக்கும். ஏன்னா இவ்வளவு பெரிய இதுக்கு இடையில ஆளுங்கட்சியோட பலங்களுக்கு இடையில இவ்வளவு பெரிய பர்ஃபார்மன்ஸ் மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். எப்படியே ஆனாதான் அவங்களுக்கு வெற்றிங்க. அதிகார பலத்தை தாண்டி வருதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம். அதான் நம்ம சொன்ன மாதிரி காமராஜர் அவர்களே தோக்கடிச்சப்ப காமராஜர் கேட்டாங்கன்னா அது சொன்னாரு, ஒரு காமராஜரை தோற்கடிக்க முடியுங்கிற ஜனநாயகத்தை நான் வரவேற்கிறேன். அப்படி இருந்த ஜனநாயகம் இன்னைக்கு மாறி இருக்கு. இன்னைக்கு யாருக்கு அதிகமான பணபலம் இருக்குதோ அவங்கதான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு சூழல் உருவாயிருக்கு. ஆனாலும் மக்கள் சில நேரங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம், அதிகமா காசு கொடுத்தவங்களை தாண்டி இப்ப 2 கட்சியுமே காசு கொடுப்பாங்கிறது இயல்பா நம்ம நார்மலைஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஓட்டுக்கு காசு ஒரு நார்மலைஸ் விஷயம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனாலும் எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லாம தான் போயிட்டு இருக்கு. இது ஒரு எப்படி சொல்றேன்னா இது ஒரு வாடிக்கை ஆயிடுச்சு. இது ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொசீஜர் ஆகி போயிடுச்சு. காசு கொடுக்குறது ஒரு ப்ரொடக்டா போயிடுச்சு. காசு கொடுத்துதான் ஓட்டு வாங்குங்கிறது ஒரு பழக்கமா போயிடுச்சு. இப்ப மக்கள் அதாவது 2 பக்கமும் அரசியல்வாதிகளும் சரியாகணும், மக்களும் இன்னும் கொஞ்சம் என்னதான் காசு கொடுத்தாலும் நீங்க அள்ளி கொடுத்தாலும் நாங்க உங்களுக்கு சரியான திரும்ப கொடுப்போங்கிற மக்கள் புரிய அரசியல்வாதிகள் நலத்திட்டங்களை கொடுப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் இந்த தேர்தலுக்கு செலவாயிருக்குது ஆளுங்கட்சி பக்கம் இருந்து. ஒரு தொகுதிக்கு 300 கோடி ரூபாய் நீங்க செலவு பண்ணக்கூடிய காசு உங்களுக்கு இருக்குங்கிறப்ப இதை நல்ல திட்டங்களா கொடுத்துருக்கலாம். நல்ல பாலங்கள் கட்டிருக்கலாம், தரமான சாலைகள் போட்டிருக்கலாம், குடிநீர் திட்டங்கள் கொடுத்துருக்கலாம், சாக்கடை
சிட்டி, அதாவது ஈரோடு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல வருது. ஆனா இன்னும் போய் பாத்தீங்கன்னா காலனி பகுதிகள்லாம் வந்து காலனியில டிச்சில அடைச்சு கிடக்குங்க. டிச்சு ஒரு முறையான டிச்சு வசதியே இல்ல. ஒரு சிட்டில நீங்க கிராமப்புறங்கள்ல கூட ரெண்டாவதா பேசலாம், அதாவது சிட்டிக்குள்ளேயே வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. அப்ப எப்படி இருக்கு? இந்த 300 கோடி ஈரோடு கிழக்கு செலவு பண்ணியிருந்தா திமுக இங்க வந்து பிரச்சாரத்தையே வர தேவையில்லை, திமுக கோட்டையாவே மாறி இருக்கும். ஆனா வந்து தவற விட்டுட்டாங்க. இப்ப கொண்டு வந்து 300 கோடி இதுல கொட்டி இதுல ஒரு கௌரவ பிரச்சனையா பாக்குறாங்க. இது ஜெயிக்கணுங்கிறது ஒரு கௌரவ பிரச்சனை. இதை வந்து நம்ம ஒரு ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் ஒரு வந்து ஜெயிச்சுட்டோம்னு காட்டணும்னு நினைக்கிறாங்க. அதை நல்லாட்சி செஞ்சு காட்டியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதிகாரிகளும் கொஞ்சம் இது எடுக்கணும், முயற்சிகள் எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குது. கிழக்கு தொகுதி வாக்காளர்கள் வந்து அவங்களுக்கு லீவ் கொடுக்காம நிறைய கடைகள். நானே கூட போன் பண்ணி ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணேன். லேபர் ஆபீசர் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணேன், தொழிலாளர் உதவி ஆணையர் ஒருத்தர், திருஞான சம்பந்தம் நல்ல அதிகாரி. நான் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன். உடனே ஆக்ஷன் எடுத்து 1/2 hourல ஆக்ஷன் எடுத்து அதுக்கான ரிசல்ட் இந்த கடைகளுக்கு சொன்னீங்க. நாங்க போய் பார்த்து அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து நாங்க விடுமுறை கொடுத்து அனுப்பிட்டோம். அவங்க போய் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நல்ல அதிகாரிகள் இருக்காங்க. நான் கூட பார்த்தேன், ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தேன், எப்படி ஆக்ஷன் எடுப்பாரோன்னு நினைச்சேன். இந்த மாதிரி நல்ல அதிகாரிகள் இருக்காங்க. ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அதுக்கு விரைவா வந்து நடவடிக்கை எடுக்கிற அதிகாரிகள் இருக்காங்க. இவங்க இல்லாம எல்லா அதிகாரியும் 100% அதிகாரிகள் நேர்மையா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பண பட்டுவாடா, இந்த பொருட்கள் கொடுக்குறது இதெல்லாம் தடுக்க முயற்சி பண்ணலாம். மக்களும் வந்து வாங்காம இருக்கிறது நல்லது. இது வந்து நம்ம வாங்கிட்டு மாற்றி போடணும் அப்படிங்கிற பல அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் பண்ணணும். ஆனா வாங்காம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அப்பதான் அரசியல்வாதிகள் நலத்திட்டங்கள்ல கவனம் கொடுப்பாங்க. இது என்ன இந்த 300 கோடி என்ன ஆச்சரியே தெரியாதுங்க. இந்த 300 கோடி யாருக்கு என்ன பயன்? வீண் விரயமா தான் போகும். ஏன்னா இது வந்து எதிர்பாராத காசா வரும்பொழுது இந்த மக்கள் வந்து வீண் வழியில தான் செலவு பண்றாங்க. கண் கூட பாக்குறோம். ஆண்கள் வந்து அதிகமா சாராயம் குடிக்கிறாங்க, பெண்கள் அவங்க ஏதோ சேவிங்ஸ் வைக்கிறாங்க. இருந்தாலும் இளைஞர்கள் அவங்க வீண் செலவுல தான் வந்து ஆடம்பர செலவுகள் தான் பண்றாங்களே தவிர இது பயனுள்ள விஷயங்களுக்கு போகல. ஆனா இதே ஒரு நலத்திட்டமா இருந்துச்சுன்னா அது காலகாலத்துக்கு நிற்கும். ஒரு நல்ல சாலை, நல்ல மேம்பாலங்கள் எல்லாம் போட்டாங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு மிக பயனுள்ளதா இருக்கும். ஸோ மக்கள் படம் தான் வீணாகுது. 300 கோடி யாரோ எங்க இருந்தோ கொடுக்கல, நம்ம எல்லாம் உழைச்சு கொடுக்கறது தான். நம்ம அன்றாடம் சிறுக சேர்த்து வச்சு செலவு பண்ணக்கூடிய வரி பணங்கள் தான் நமக்கு வருதுங்கிறத மக்கள் உணர ஆரம்பிக்கணும். இளைஞர்கள் வந்து அதை அவங்க வீட்டுல இருக்க பாம்பர மக்களுக்கும் புரிய வைக்கணும். அப்பதான் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். அப்படி மாற்றம் ஏற்படுறதுதான் அடுத்த தலைமுறை தப்பிக்கும். இல்லைன்னா பாகிஸ்தான் போலயோ ஸ்ரீலங்கா போலயோ நம்ம தமிழகமும் வீணா போயிடும். அதை நம்ம வந்து தடுக்கணும். ஓகே 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 தொடர்ந்து பேசலாம் டாக்டர். சுப்பிரமணியம் சார், இப்போ ஆளுங்கட்சி சார்பில், அதாவது சாரி இப்போ அதிமுக சார்பில் வந்துட்டு போட்டிக்கிட்ட திரு தென்னரசு அவர்கள் வந்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை வந்துட்டு இங்கே இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்துட்டு அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஆளுங்கட்சி தான் வந்துட்டு ஜெயிக்கும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கிடையாது, ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை தான் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. இந்த சைடு வந்து பார்க்கும்போது ஆளுங்கட்சிக்கு சார்பாக போட்டியிடுறவர் வந்து திரு EVK இளங்கோவன் வந்து அங்கே போட்டியிடுகிறார். இந்த போட்டி அப்படின்றது எப்படி இருக்கும்? அவர் வந்து நான் 25,000 வாக்கு வித்தியாசத்தை ஜெயிப்பேன் அப்படின்றாரு. ஏற்கனவே அவர் இந்த தொகுதியில் 2 முறை வெற்றி பெற்றவரும் கூட அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்க்க முடிகிறது. என்னதான் நம்ம வந்துட்டு அங்க அவ்வளவு பிரச்சனைகள், அந்த சச்சரவுகள் எல்லாம் நடந்திருந்தாலும் இந்த தேர்தல் அப்படின்றத வந்துட்டு எப்படி பார்க்கறது சுப்பிரமணியம் சார்? இந்த ஒரு கடுமையான போட்டியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வாக்குப்பதிவு இவ்வளவு வந்திருக்கு, ஒரு கடுமையான போட்டி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு தேர்தலா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு தேர்தலா வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட பார்வை என்ன சுப்பிரமணியம் சார்? இது ஒரு கடுமையான போட்டியா என்னால் கருத முடியல. ஏன்னா ஏற்கனவே வந்து காங்கிரஸ் ஜெயிச்ச தொகுதின்றதுனால அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. அவருக்கு எந்த ஒரு ரிமார்க்கும் இல்லை. அவர் வந்து மக்கள் மத்தியில் நல்ல அணுகுமுறையோட, நல்ல செல்வாக்கோட, எல்லாருக்கும் நல்ல சேவை செஞ்சுதான் வந்து அந்த ஒரு ஓராண்டு 1.5 கால இடைவெளியே வந்து அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்குது. அந்த தொகுதி மக்கள் அவர் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் இருக்க எங்கள் கூட்டணி கட்சி, அந்த திமுக ஆளுங்கட்சி என்ன செய்யுதுன்னா, நல்ல திட்டங்களெல்லாம் வந்து மக்களுக்கு அறிவித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. அது செஞ்சதும் வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்து, இப்போ கூட பேட்டி எடுக்கும்போது அந்த தொகுதியில் இருக்க ஒரு அம்மா பேசுது, எங்களுக்கு வந்து எது நன்மையும் வரலைன்னா கூட பரவாயில்ல, நாங்கள் நல்ல அமைதியான வாழ்க்கை வாழறோம், எங்களுக்கு அது போதுமானது அப்படின்னு சொல்லுது. அப்போ திமுக ஆட்சியில் ஒரு அமைதியான வாழ்க்கை கிடைச்சதா வந்து ஒரு அம்மா சொல்கிறத நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. அது பத்திரிகைக்கு பேட்டு குடிக்கும்போது. சரி, இப்படி இருக்கும்போது வந்து எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான், ஒரு கூடுதல் பலத்தை தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா ஏற்கனவே செஞ்சுருக்கிறது. இப்போது எங்களுக்கு இன்னொரு கூடுதல் பலம் என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு பலம் குறைஞ்ச ஒரு ஆளோட மோதிரத்தை விட பலசாலியா, இந்த சின்னம் வாங்கி சொல்கிறேன்,
ஒரு சின்னம் கிடைச்சதுனால ஒரு பலசாலியோட மோதி ஜெயிச்சாதான் அதுக்கு வந்து வெற்றிக்கு ஒரு பெருமை இருக்குது. அது வந்துருச்சு, அதை தான் கேட்டேன். உங்களுக்கு ஒரு ரொம்ப பலம் வாய்ந்த போட்டியா இருக்குமோ, உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி வந்துட்டு ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிருக்காது? இல்ல நாங்க வந்து ஈக்குவல் பலம் வந்து ஓட்டுல வர்றதா நான் சொல்லல. அதை சரி, ஒரு அங்க சிம்பிள் வாங்குறதுனால அந்த கட்சிக்கு ஒரு ரெகக்னைஸ் கிடைச்சி வருது இல்ல, அதுல வந்து அந்த ஒரு அந்த ரெட்டலை சின்னம் வந்து எல்லா மக்கள் மத்தியிலும் ஃபேமஸா ஒரு இருந்த ஒரு சின்னம் இல்ல, அந்த சின்னத்தை தான் இப்ப பெருசா கருதி அதனோட ஒரு போட்டியாக கருதி அதில் வென்று வர்றது தான் அந்த இந்த வெற்றிக்கு ஒரு பெருமை சேர்க்குன்ற மாதிரி எங்களுடைய எண்ணம் நிலவுது. சரி, இதையும் தாண்டி என்ன சொல்லணும்னா, மக்கள் வந்து எல்லாத்தையும் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. இந்த வந்து தவறு நடக்கலைன்றதெல்லாம் வந்து நான் வந்து அக்மார்க் முத்திரை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த தவறுகள்லாம் நடக்காமல் இருக்கணுன்றதுக்காக தேர்தல் சீர்திருத்தமே வந்து கொண்டு வந்தா இந்திய அரசாங்கம் நல்லா இருக்கும்னு எண்ணப்படும். கண்டிப்பா தேர்தல் சீர்திருத்தம் வேணும். சார் கூட சொல்லும்போது சொன்னாங்க, பணம் செலவழிக்கிறது வந்து தேர்தல் ஆணையமே அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும். ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் இவ்வளோதான் லிமிட் வைக்கிறாங்களே, அந்த லிமிட்டை வந்து நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. அவங்க செலவு பண்ணாத. சரி, ஆணையம் வந்து ஆணையத்துக்கு அதுக்கு பெரிய ஒரு அமைப்பு செட் பண்ணி ஆல்ரெடி இருக்கு. எம்எல்ஏஸ் எம்பிஸ்க்கு இருக்குது, ஆனா அதை வந்துட்டு கண்காணிக்கல பொறுப்பா அப்படின்றத செலவு பண்ற சொல்லி டிமாண்ட் வைக்கிறாங்க, இவ்வளவுதான் பண்ணணும்ட்டு லிமிடேஷன் வைக்கிறாங்க. அது இல்லை, அந்த பணத்தை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கட்டிட்டு அவங்க செலவு பண்ற மாதிரி தான் அவங்க தான் நோட்டீஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா இவங்க வந்து ஓட்டு கேட்கறதுக்கு வெறுமனே நடந்து போறதை தவிர, இல்லைன்னா ஏதாவது மீடியாவில் ஓட்டு கேட்கறத தவிர வேற எந்த ஆக்டிவிட்டிஸும் இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது யாருக்கு, கேண்டிடேட்டுக்கு. ஏன்னா சீர்திருத்தம் பண்ணணும் போது இந்த கருத்தை வலியுறுத்தணும்னு சொல்லிட்டு என்னுடைய எண்ணமாக இருக்கு. ஏன்னா இது ஜனநாயக முறை கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டுன்னு வருது. இந்த ஒழுங்கினம் பாருங்க, மக்கள் மத்தியில் வந்து எப்படி எல்லாரும் வந்து இதை வந்து பேசு பொருள் ஆயிடுது. இதற்கு ஒரு தொடக்க புள்ளியா நம்ம ஈரோடு கிழக்குலேருந்தே இதை ஆரம்பிச்சிருக்கலாமே சார்? இதுக்கு முன்னாடியே சொல்றீங்களா? இல்ல, இதற்கு ஒரு தொடக்க புள்ளியா இவ்வளவு நாள் நடந்தது நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இது ஒரு தொடக்க புள்ளியா நம்ம ஈரோடு கிழக்குல இருந்தே இதை ஆரம்பிச்சிருந்தா நீங்க இந்தியாவுக்கு நம்ம ஒரு ரோல் மாடலா இருந்திருக்கலாம்ல. அதுதான் சொல்றேன். அது வந்து தேர்தல் ஆணையம் தானே எடுக்கணும். அது தேர்தல் சீர்திருத்தம் வரணும்ன்றது தானே. சரி, தேர்தல் சீர்திருத்தம் கொண்டு வரும்போது இப்படி இருந்தான்ற ஒரு கருத்து. இன்னும் நிறைய அறிஞர்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் எடுத்து சொல்லும் போது, ஆலோசனை சொல்லும் போது அதெல்லாம் கேட்டு தேர்தல் ஆணையம் அது பிரகாரம் நடத்துறதுக்கு உண்டான ஒரு இதை கொண்டு வரணும். இது வந்து நல்ல உதாரணம் கிடையாது. உண்மையிலே வந்து இது ஒரு நல்ல உதாரணம் கிடையாது. பாருங்க, டாக்டர் பேசும்போது சொன்னாங்க 300 கோடி ரூபாய் விரயமா செலவு பண்ணிக்கிறாங்களே, இதை வந்து நல்ல திட்டங்களுக்கு, நல்ல ஒரு காரியங்களுக்கு, செயல்பாட்டுக்கு இதை ஒதுக்கினா நல்லா இருக்குமேன்ற மாதிரி சொல்லும்போது மக்கள் அதை விரும்புவாங்க. மக்களுக்கு அதுதான் நல்லதா தெரியும். அதனால இப்படி இந்த நிலைகள்லாம் இல்லாத மாறணுன்றது தான் எல்லாருடைய இதுவும். அதுக்கு தகுந்த மாதிரி தேர்தல் சீர்திருத்தத்தை கொண்டு வந்து மாற்றி அமைக்கணும். இல்லைன்னா ஒருத்தர் மாற்றி இப்படி பண்ணிட்டு இருப்பாரு தான். இப்போ இந்த குற்றச்சாட்டுலாம் என்ன சொல்ல வரேன்னா, இந்த குற்றச்சாட்டு அது உண்மையா பொய்யான்றது வந்து ரெண்டாவது பட்சம். எங்களுடைய வெற்றியை தடுக்கிறதுக்காக வந்து வெற்றியை வந்து ஏற்றுக்க முடியாது, ஜீரணிக்க முடியாத அவங்க பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்கன்றது குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க. அதிமுக தரப்புல இருந்து அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்ட்டு நான் அதை பதிவு பண்ண முடியும் அந்த கருத்தை. சரி, ஏன் அது அப்படிதான். ஏன்னா இவங்களை ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்கள வீழ்த்திட்டு நம்ம பேர் வாங்கலாம்னு சொல்லிட்டு எதிர்கட்சி வந்து அந்த அவங்க வந்து குற்றச்சாட்டுக்கு தயாராக வராங்க. நாங்கள் எப்படியாவது ஆளுங்கட்சியை வந்து ஜெயிச்சா தான் எங்களுக்கு மரியாதை இருக்கும்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த களத்துக்கு இறங்குற உண்டான சாத்தியங்கள் வந்து அங்கே நிறைய இருக்குது. அதனால் அதெல்லாம் இல்லாமல் பண்ணணும்னா தேர்தல் சீர்திருத்தத்தை கொண்டு வந்து இந்த இந்த பணப்புழக்கத்தை வந்து மிக மிக கட்டுப்படுத்தணும். அதுக்கு தான் சொல்கிறேன்னா, ஒரு வேட்பாளர் இவ்வளோ தான் செலவு பண்ணால் அந்த வேட்பாளர் வந்து பணத்தை அங்கே கட்டிடணும். இந்த நிறைய வேட்பாளர்லாம் ஜனநாயகத்தில் நிறைய வேட்பாளர்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடணும். ஒரு குறிப்பிட்ட வேட்பாளர் வேலை நிற்க முடியாத அளவுக்கு கொண்டு வரணும். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் வைக்கணும். அதெல்லாம் வந்து தேர்தல் சீர்திருத்தத்தில் வரணும். அது அப்படிதான் எதிர்பார்க்குறோம். என்னை பொறுத்தவரைலாம் அது வந்து ஒரு தலையாய கடமையாக இருக்குது. ஓகே, தொடர்ந்து பேசலாம் சுப்பிரமணியம் சார். துரைக்கண்ணா சார், இப்போ இந்த தீர்ப்பு வந்திருக்குல்ல, அதாவது இந்த பொதுக்குழு செல்லும் அப்படின்ற மாதிரி அந்த தீர்ப்பு வந்துட்டு இருக்குல்ல, இது அதிமுகவுக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த இடையீட்டு மனுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென்னரசு அப்படின்ற வேட்பாளருக்கு ஆதரவாக வந்துட்டு சின்னம் ஒதுக்கப்பட்டது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு அப்படின்னு வந்துட்டு ஓகே வந்ததுக்கப்புறம் ஓகே இந்த சைடு உள்ள கேண்டிடேட்டுக்கு தான், இந்த சைடு உள்ள இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அப்படின்ற மாதிரி வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறது இல்லை, இது ஒரு கூடுதல் பலமாக இருக்கும்னு பார்க்குறீங்களா இந்த தீர்ப்பு?
நிச்சயமாங்க. எப்படின்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒரு ஆகப்பெரிய அரசியல் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினரை விடவும் கட்டமைப்பில் தொண்டர்கள் பலமாகட்டும், மக்களுடைய ஆதரவாகட்டும், கட்சியினுடைய கட்டமைப்பிலையும் ஒரு 2-3% திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிக அளவுக்கு கட்சி செல்வாக்கும் மக்கள் ஆதரவும் உள்ள கட்சி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதில் இடையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள் என்பது ஒரு பெரிய பின்னடைவை தான் சந்திச்சிருக்கோம். ஆனாலும் இந்த தீர்ப்பு என்பது இரட்டை இலை கிடைத்தது என்பது அது ஒரு கூடுதல் பலமாக தான் இப்போ பார்க்குறோம். சின்னம் என்பது நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வலிமையான ஆயுதம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அது தொடங்கப்பட்ட 1973 திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்ட போதே புதிய சின்னம் ஒரு 22 நாட்களில் தான் அந்த சின்னம், வேட்பாளரும் புதியவர். ஆனால் அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவனத் தலைவர் அவர் எம்ஜிஆருடைய அந்த அபரிமிதமான செல்வாக்கு, மக்கள் ஆதரவு என்பது அந்த தேர்தலை பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிப்பான தேர்தல். மத்திய ஆட்சி கட்சியான இந்திரா காங்கிரஸ், மாநில ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம், இங்கே தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய தலைவரான பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ், இந்த 3 பேரும் அரசியல் சக்திகளை வீழ்த்தி மொத்த வாக்கில் கிட்டத்தட்ட 5,42,000 வாக்குன்னு நினைக்கிறேன். 2,60,000 வாக்குகள் அந்த மாயத்தேவர் இரட்டை சின்னத்தில் பெற்று 1,51,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். ஒரு புதிய சின்னம் இரட்டையில் புதிய வேட்பாளர், அது செல்வாக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கும் தொண்டர்கள் பலமும் தான் அந்த வெற்றி. அது தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்ட இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எனவே தொண்டர்கள் ஆதரவு என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த இரட்டை இலை சின்னம் என்பது தொடர் வெற்றி. இடைக்காலத்தில் அந்த ஆளுமை மிக்க தலைவர்களான நம்ம எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா இல்லாத போது ஒரு சர்க்கிள் வந்தது. அந்த சர்க்கிளினுடைய நீட்சியாக இது தொடருமா அல்லது இதில் இன்னும் கொஞ்சம் அதிகமான வாக்குகளை பெற்று தாங்களும் ஒரு மிகப்பெரிய சக்தி என்பதை நிரூபிப்பார்களாங்கிறது நமக்கு 2ஆம் தேதி தான் தெரியும். ஏன்னா ஒரு அரசியல் இயக்கத்தின் மீது, ஒரு ஆட்சி கட்சியின் மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி கடுமையாக இருந்ததுன்னா அதனுடைய எதிர்விளைவு இதில் நிச்சயமாக தெரியும். ஏன்னா நம்ம 70% 80% வாக்குகள் வருகிற பொழுது இது ஆட்சி கட்சிக்கு ஆதரவான வாக்குகளா அல்லது எதிரான வாக்குகளா என்பதை பிரித்து பார்ப்பதற்கு நமக்கு இந்த தேர்தல் ரிசல்ட் வர்றபோது தான் தெரியும். இன்னொன்று, நம்ம அடிக்கடி இந்த தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக நம்ம அடிக்கடி பேசிகிட்டு இருக்கோம். ஐயா கூட சொன்னார், இந்த டிஎன் சேஷன் காலத்துக்கு பிறகு தான் ஓரளவுக்கு இந்த தேர்தல் இந்த ஆடம்பரங்களை ஒழிச்சார். நீங்கள் அதற்கு முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகள் தோறும் நீங்கள் ஒரு இடம் பார்க்க முடியாது, எல்லா இடங்களையும் சின்னல் தேர்தல் திருவிழான்னு தான் அப்போ நடக்கும். அந்த திருவிழாக்கள் பல பகுதிகளில் எங்கே பார்த்தாலும் இரவும் பகலும் இந்த மைக் செட்டை கட்டிட்டு பிரச்சாரங்களும் ஒரு காலக்கெடுவே இல்லாமல் இருக்கும். அது எல்லாத்தையுமே முறைப்படுத்தினார். எந்த சுவர் விளங்குறவும் கூடாது, பெரிய அளவில் குடிக்கக்கூடாது, வேட்பாளர் போகிற இடத்துல இவ்வளோ வாகனங்களை தான் போகணும்னு இந்த கட்டுப்பாடெல்லாம் கொண்டு வந்து அந்த செலவுகளை குறைச்சார். தேர்தல் ஆணையத்துக்கான செலவுகளை குறைச்சார், வேட்பாளருக்கான செலவுகளை குறைச்சார். ஆனால் அதை தாண்டி இப்போ இந்த விநியோகம் என்பது வாக்காளர்களுக்கே நேரடியாக பணம் என்பது இப்போ முன்பு ஆரம்ப காலத்தில் நம்ம தொடக்க நிகழ்வுகள் போது கடந்த 2-3 விவாத விடைகளை நான் பேசுகிறப்போ சொன்னேன். தொடக்க காலங்களில் அது எப்படி வந்ததுன்னா, வேட்பாளர் அந்த பகுதியில் இருக்கிற கூலி தொழிலாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வேலைக்கு அன்றைக்கி போக முடியாது. அதனால் அந்த ₹1 ₹2 அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் ஓட்டு போட வாங்க அப்படின்னு நான் சொல்கிறது அந்த 57 62 காலகட்டங்களில் 67 அது வரைக்கும் பண விநியோகமும் இல்லை. 62 ஒரு முறை பிறகு காஞ்சிபுரத்தில் போட்ட போது நடேஷன் என்கிற ஒரு போட்டார்னா ₹5 அந்த இவருடைய வெங்கடாசலபதி படமும் வச்சு கேட்டாங்க அப்படின்னா அப்போவே ₹5 கொடுத்து பார்த்தாங்க அப்படின்றது. அப்புறம் அந்த நிலை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பொது தேர்தல் வரைக்குமே பணம் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி எவ்வளவு கோடி செலவு பண்ணுவீங்க, என்ன சோர்சஸ் எல்லாம் கேட்குற மாதிரி வந்துருச்சு அப்படிங்கிறது. இதையும் தாண்டி இப்போது பண மழையே, பரிசு மழையே பொழிந்து ஒரு தேர்தல் வெற்றியை ஈட்டுவது என்பது உண்மையிலே வேதனைக்குரிய விஷயமாக தான் இருக்குது. இதில் நிச்சயமாக தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும், தேர்தல் ஆணையமும், நாடாளுமன்றம் கூட இதுக்கு ஒரு கட்டுப்பாடை கொண்டு வரலைன்னு சொன்னால் மிக மோசமான விளைவுகளை பொதுவெளிகளில் ஒரு மக்கள் பிரதிநிதி அப்படின்னாலே ஒரு அசூயான பார்வை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும்.
நீங்கள் மக்கள் போய் அவர்கிட்ட கேள்வி நம்ம போய் இந்த பகுதியில் எனக்கு சாக்கடை அடைச்சிக்கிச்சு, எனக்கு இந்த பகுதியில் தண்ணி வரலை, மின்சார வழக்கு வரல அப்படின்னு போய் அங்கே போராடுகிற பொழுது நீ என்ன சும்மாவா ஓட்டு போட்ட, பணம் வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட அப்படின்னு கேட்குற நிலைமை வந்துடும். அவன் நம்ம உரிமையோடு போய் அவங்கள்ட்ட கேட்க முடியாது. எனவே மக்கள் இதில் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். வேண்டாம் இந்த பணம், நாங்கள் எங்களுக்கு வேண்டியவர்களை தேர்ந்தெடுப்போம், எங்களுக்கான பணியாளரை தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிற மனநிலைக்கு மக்களும் வரணும். அரசியல் கட்சிகளும் ஒரு தேர்தல் வெற்றிக்காக இப்படி கோடிகளை கொட்டி குவிப்பது என்பது சரியான அணுகுமுறை இல்லை அப்படிங்கிற உணர்வுக்கு வர வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தல் உணர்த்துகிற பாடமாக இருக்கிறோம். ஏன்னா முடிவு வெற்றி என்பது நிச்சயமாக ஆட்சி கட்சிக்கு தான். ஆட்சி கட்சி ஆதரவு நிலை இருக்கிற காங்கிரஸ் வேட்பாளர் தான். நம்ம பெரியாருடைய பேரன் சம்பத்துடைய பையன் இறந்தது அவருடைய மகன்ங்கிற போது அந்த ஆதரவு இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 12-13 அரசியல் கட்சிகளும் இருக்கிறது, ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. எல்லாத்தையும் வச்சு ஓரளவுக்கு அவங்க தான் வருவாங்க, இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இரட்டை இலைக்கின்ற இருக்கிற அந்த வாக்கு சதவீதம் என்பது எந்த அளவிற்கு வருகிறது, எந்த அளவிற்கு அவங்க போட்டியை கொடுப்பார்கள்ங்கிறது நம்ம மார்ச் 2ஆம் தேதி தான் அது பார்க்க முடியும். ஓகே ஓகே, தொடர்ந்து பேசலாம் திரைக்கரில் சார். டாக்டர், இப்போ பூத் நம்பர் 198 FM நாட்டுறாங்க, அங்கே அதிமுக வேட்பாளருக்கு ஓட்டு போடும்போது அது காங்கிரஸ் வேட்பாளருக்கு அங்கே தான் அந்த லைட் அடிச்சுது அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு சொல்லப்பட்டு இருந்தது. பொதுவாகவே இந்த கருத்தை காங்கிரஸ் திமுக காரங்க தான் இந்த குற்றச்சாட்டு வைப்பாங்க, அதாவது இவிஎம் ஒழுங்கா வேலை செய்தா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஆனா இன்னைக்கு அதிமுக தரப்புல இருந்தே அந்த கோரிக்கை வைக்கப்பட்டு இருக்கு. அது என்ன நடந்தது அங்க, உங்களோட பதில்கள் டாக்டர்? 198 பூத்துல 3வது பட்டனா இருக்கக்கூடிய அதிமுக ரெட்டலைக்கு போடும்போது 2வது இருக்கக்கூடிய காங்கிரஸ் தகவல் வந்தது. அது உண்மைன்னு சொல்லி அப்புறம் அந்த மிஷினை சரி பண்ணாத சொன்னாங்க. அது ஏதாவது டெக்னிக்கல் கோளாறா இருந்திருக்கலாம். அதை தாண்டி ஓட்டு மிஷினை ஹேக் பண்ணிட்டாங்க. அப்போ திமுக காங்கிரஸ் பொய்யான குற்றச்சாட்டு இருக்கிற மாதிரி 19 குற்றச்சாட்டு போயிடும். ஏன்னா ஏதோ ஒரு குறைபாடுகள் இருந்திருக்கலாம். அது எல்லா பக்கமும் அப்படி நடந்துச்சுன்னு பரவலா வரல. ஏன்னா அப்படி இருந்திருந்தா வந்திருக்கும், நிறைய இடத்துல தேர்தலே நிறுத்தப்பட்டிருக்கோம். அப்படி எதுவும் நடக்கல. ஆனா பணம் தான் விளையாடுது. அதுதான் நம்ம ரொம்ப வருத்தமான இருக்கு. என்னன்னா குறிப்பா இளைஞர்களுமே இன்னைக்கு எல்லாம் இந்த 2 கட்சியுமா இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், எல்லாருமே பணம் கொடுத்தா அவங்க பிரச்சாரம். இளைஞர்கள் ஒரு நாளுக்கு அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு வேலைகளை விட்டுட்டு இதுல இறங்கிட்டாங்க. நல்லா படித்த இளைஞர்கள், நல்ல ஒரு வருமானம் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுமே, ஏன்னா ஒரு அன்றாட கஷ்டப்படுற குடும்பம், ஒரு கூலி தொழில் பண்ற ஒரு இளைஞர் ஏதோ ஒரு அடிஷனல் ஒரு 500 ரூபாய் கிடைக்க போறாருன்னா கூட நம்ம கேட்டுக்கலாம். வறுமை காரணமா போறாரு. ஒரு வெல் டு டூ ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட, அதாவது ஆடம்பர செலவு தானே, ஒரு பாக்கெட் பண்ணியா போறோம், ஒரு 3 மணி நேரம் சும்மா இருந்துட்டு வரோம், ஒரு 500 ரூபாய் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த இது ஒரு திருவிழா மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10 நாளா நான் எனக்கு கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா படிச்ச இளைஞர் கல்லூரி மாணவர்கள் காலேஜ் முடிச்சுட்டு சாயந்தரம் வந்ததும் பூத்துகளுக்கு போயிடுறாங்க. அங்க உட்காந்து கட்சிகளுக்கு வேலை செஞ்சுட்டு அந்த காசுகள் வாங்க. அடுத்த தலைமுறையுமே கரெக்ட் ஆயிட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வருது. ஏன்னா இளைஞர்கள் கொஞ்சம் மாற்றமா இருந்தாங்க. படங்கள் வரும்பொழுது பார்த்தா ஒருவர்கள் புரட்சி பண்றாங்க, சமூக வலைதளங்கள்ல புரட்சி பேசுறாங்க, நிறைய ஆக்ரோஷமா கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. ஆனா தேர்தல் களத்துல வரும்போது பணம் இவங்களையும் பாதிக்குதோ, அப்படி என்ன மாற்றம் வருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம், அடுத்த தலைமுறையை பார்த்து ஒரு பயம் ஏற்படுது. எனக்கு என்ன சொல்றது, நம்ம அப்துல் கலாம் அவர்கள் கனவு கண்ட மாதிரி இளைஞர்களுக்கு நோக்கி போகாம இதே அரசியல் அப்படி வீழ்ந்துருவாங்களோ அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம ரத்தத்தை தான் ஊற்றி நமக்கே தராங்கிறத புரிஞ்சுக்காம இருக்காங்களோ, அதாவது தெரியுது ஆனாலும் களத்துல போயிட்டு ஏமாறுறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. அப்புறம் அரசியலும் ரொம்ப தரந்தாலும் போயிட்டு இருக்கு. முதல்வர் அவர்கள் சொல்றாரு கண்ணில்லாத கபோதியா அப்படிங்கிறாரு. அப்ப கண்ணில்லாதவர்கள் இவரு எந்த அளவுக்கு இருக்காரு. கலைஞர் அவர்கள் பையன் நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு பேசுறாரு, அந்த இதுலயே பேசுறாரு. கலைஞர் அவர்கள் கூட சில விஷயங்கள் நாகரீகமா, அதாவது விமர்சிப்பாரு, ஆனா நாகரீகமா விமர்சிப்பாருன்னு நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இவர் ரொம்ப முதல்வர் அவர்கள் ஆவேசம், ஒரு அச்சத்தின் காரணமாவோ இல்ல இங்க ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருமோங்கிற ஒரு பட்டத்தின் அடிப்படையிலயோ அவரோட வார்த்தைகள் தவறுதோ, அப்படி ஒரு தவறான, ஏன்னா ஒரு முதல்வரே கண்ணியமற்ற வார்த்தைகளை பேசும் பொழுது அப்ப இப்படி எல்லாம் பேசலாம், போற போக என்ன வேணா விமர்சிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முன்மாதிரியா போயிடுறாரோ. ஏன்னா ஒரு முதல்வருக்கு அவர் இந்த மாநிலத்துக்கு ஒரு முதல் நபரா இருக்காரு. அவரே எப்படி இருந்தாருன்னா அதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி சரியான வழியில வருவாங்க, அந்த மாதிரி ஒரு இதா இருக்கு. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு பார்த்தா இன்னும் அந்த செங்கலை தூக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்காரு. எனக்கு புரியல, எய்ம்ஸ் வச்சுக்கிட்டு கிழக்கு எய்ம்ஸுக்கு என்ன சம்பந்தம், நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க.
இந்த மாதிரி வெறும் குற்றங்கள் குறைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா எப்படி வளர்ச்சிக்கான அரசியல் முன்னெடுக்க முடியும்? இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். எடப்பாடியார் அவர்கள் மிக சவாலான நேரத்துல இது இந்த தேர்தலை சந்திச்சிருக்காரு. பாமக கொடுத்து அவரு விலகி போயிருக்கலாம், பொத்தம்பூர்வா சொல்லியிருக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி எந்த பட்டம்னாலும் கைக்கு தான் போகுது, காசு கொடுத்து மட்டுமே குறைகளை சொல்லாம களத்துல நின்று போராடினாரு. பாமக இருந்து அந்த தொகுதியை வாங்கி நாங்களே நிக்கிறோம்னு. சின்னம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறப்பே நின்னாரு. சின்னம் கிடைச்சதுக்கப்புறம் வரதில்லை. சின்னம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே சுயேட்சை சின்னம் வந்தாலும் பாத்துருவோம் அப்படின்னு வந்தாரு. அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பரவாயில்ல, ஏன்னா ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி ஒரு வலுவான பயிற்சி கொடுக்கணும். அப்பதான் ஆளுங்கட்சிக்கு ஒரு அச்சம் இருக்கு. ஓகே, நம்ம மக்கள் நல திட்டங்கள் பண்ணணும். இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு மெத்தரா போக்கு வந்துடும். கேட்பாரட்டு இடிப்பாறை இல்லாம இடிப்பாறை இல்லாத ஏமாறாமன்னா கேட்பாறை கெடும் அப்படிங்கிற மாதிரி யாருமே கேள்வி கேட்கலைன்னா அரசு தறிகட்டு போயிடும். அதற்கு ஒரு எதிர்கட்சி வேணும். அதற்கு அவங்க வழியிலேயே பண்றாங்கிறது வருதற்குரிய விஷயம் தான். இருந்தாலும் அவங்கள எப்படி எந்த ஆயுதம் எடுக்கிறாங்களோ அந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டிய சூழலுக்கு போக வேண்டியதா இருக்கு. குறிப்பா நம்ம சின்னம் கிடைச்சது இன்னொரு உத்வேகமா இருக்குது. அது ஓட்டு இதுல பிரதிபலிக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரத்தம் இவங்களுக்கு தான், அதிமுக எடப்பாடியார் அவர்களுக்கு தான்ங்கிறது உறுதியாயிருச்சு. அந்த தீர்ப்பு மக்கள் மத்தியில ஓகே வலுவான எதிர்கட்சியா அதிமுக தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்து அதன் மூலியமா ஓட்டு சதவீதம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா ஓட்டுகள் சதவீதம் இருக்கும், சரியான எதிர்கட்சி இல்லைங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஆனா இந்த தீர்ப்பு மிக மிக ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்கு. அது எடப்பாடியார் அவர்களுக்கு அவரோட கருத்தை வலுப்படுத்திருக்குது. ஆனா அந்த தேர்தல்ல பாஜக நிக்காம போனது அவங்களுக்கு ஒரு பின்னடைவு தான். அப்புறம் எல்முருகன் அவர்கள் இந்த தொகுதியில பிரச்சாரம் பண்ணல, அதெல்லாம் ஒரு பின்னடைவு. அவர் சார்ந்த சமூகம் இங்க இருக்காங்க, அவர் ஏன் பிரச்சாரத்துக்கு வரலைங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். அதை தாண்டி இந்த மக்கள் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்கணும். கணிசமான ஓட்டு வந்தாலே ஓரளவுக்கு மக்கள் பணம் பொருட்களை தாண்டி ஒரு நல்ல வேட்பா, அதாவது மாற்றத்தை விரும்புறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஓகே 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 சுப்பிரமணியம் சார், இப்போ எல்லாரும் பேசினதையும் நம்ம பார்த்துருப்போம். இப்போது நீங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கீங்க உங்களுடைய வெற்றி, இல்லை உங்களுடைய அந்த காம்படிஷன் நம்ம போன ரவுண்டில் நாங்கள் ஒரு சரியான எதிரிக்கிட்ட மோதுறோம் அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட வெற்றியில் உறுதியாக இருக்கிறீங்க சுப்பிரமணியம் சார்? வெற்றி வாய்ப்பு ஏற்கனவே எல்லாமே முடிவு செய்யப்பட்டது தான். அது முடிஞ்சு போச்சு. ஏன்னா நான் முதல் முறையாக இந்த விவாத மேடையில் கலந்துக்கும் போது, மக்கள் மேடையில் கலந்துக்கும் போது நான் சொல்லியிருந்தேன். நான் 30,000 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு அந்த நிற்கிற கேண்டிடேட்டினுடைய வலிமை, ஃபேமஸ் எல்லாமே என்னன்றது தெரியும். அது மக்கள் எல்லாம் உணர்ந்தது தான். இருந்தால் ஏற்கனவே எங்களுக்கு அது ஜெயிச்சு இருக்கிற ஒரு வின் பண்ண தொகுதி. எங்களுக்கு கூடுதல் பலமாக மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் எங்களுக்கு ஒரு கூடுதல் பலமாக தெரிஞ்சுது. அவருடைய வாக்கு வங்கியும் எங்களுக்கு கூடுதல் பலத்தை கொடுக்குன்றது அப்போ பதிவு பண்ணியிருந்தோம். இதையெல்லாம் தாண்டி இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் எங்களுடைய அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தியுடைய நடைப்பயணம், மிகப்பெரிய ஜோடோ பாத யாத்திரை மிகப்பெரிய ஒரு இடைத்தேர்தலுக்கு நம்ம பாரத் ஜோடோ யாத்திராவோட இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. நிற்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர், காங்கிரஸ் கட்சி. இவங்க அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஒரு இந்த நாட்டு எப்படி கேடுபாடான நிலையில போயிட்டு இருக்குது, இதை எப்படி நம்ம ஒருங்கிணைக்கிறது. அதாவது இது நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கும் போது இந்த இடைத்தேர்தல் நடந்திருந்து அந்த நேரத்துல சொல்லியிருந்தா அந்த இம்பாக்ட் இல்ல அவர் யாத்திரை முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகுது அப்படின்ற இல்ல எப்படி இது ஈரோடு இடைத்தேர்தலுக்கு எப்படி இது இம்பாக்ட் ஆகும்? அது கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அது அந்த நடைபயணம் முடிக்கிறவர்களும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. ஆல் ஓவர் இந்தியா, சரி, அகில இந்திய ரீதியில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு. ராகுல் காந்தினா எல்லாருக்கும் திரும்பி பார்க்குற ஒரு நிலையை உருவாக்குச்சு. அது எங்களுக்கு மிகப்பெரிய கூடுதல் பலமா இந்த இடைத்தேர்தலே நாங்கள் கருதுறோம். சரி, அது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை பெற்றுத்தர ஒரு வாய்ப்பு. இப்போ ரீசெண்டாக 26ஆம் தேதி தான் முடிஞ்சது எங்களுக்கு அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு. அந்த மாநாட்டில் 50 நிமிஷத்துக்கு மேலே மிகப்பெரிய ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறாரு எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள்.
அவருடைய உரை வந்து மக்களை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஈர்த்து இருக்குது. இது ஈரோடு மக்களுக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும்ன்றதுல சரி கேள்வியே. நீங்க அதாவது அங்க இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் இது அது பத்திரிகை வாயிலா கேளுங்க, அது பத்திரிகை வாயிலா மக்கள் மத்தியில எல்லா மாநிலங்கள்லயும் பரவி வரும்போது தமிழ்நாட்டுக்கும் அது தாக்கத்தை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டு மக்களும் அதை வந்து உணர்ந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிற போது இப்போ காங்கிரஸ் கட்சி சார்ந்து இருக்கிற கூட்டணி, திமுக கூட்டணி, அந்த கூட்டணிக்கு நம்ம ஓட்டு போட்டால் தான் நமக்கு வந்து ஒரு கூடுதல் பலம் கிடைக்கும்னு சொல்லிட்டு, நமக்கு தொகுதிக்கு ஒரு நல்ல திட்டங்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு மக்களுடைய மனநிலை இருக்குது. அதனால எங்களுடைய வெற்றி முன்கூட்டியே உறுதி செய்யப்பட்டது வெற்றி தான். ஆனாலும் வாக்கு வித்தியாசம் தான் வந்து எங்களுக்கு அந்த என்ன சொல்றது கூடுதல் வாக்கு எங்களுக்கு கூடுதலான வாக்கு எவ்வளோ கூடுதல் வாக்கு கிடைக்கும்ன்றது தான் எங்களுக்கு இப்போ அதைத்தான் நான் முதலே பதிவு பண்ணியிருந்தேன். 30,000 50,000 கூடுதலாக நாங்கள் வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி, அதையும் தாண்டது கூட இப்போ வாய்ப்புகள் இருக்குதுன்றது எனக்கு தெரியுது. சரி 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 துரைக்கண்ணா சார், இப்போ இந்த சின்ன சின்ன சக்திகள் திரு சீமான் அவர்களா இருக்கட்டும், சென்ற முறை திரு கமலஹாசன் அவர்களோ சீமான் அவர்களோ சேர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 21,000 வாக்குகள் வந்துட்டு வாங்கியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி. சீமான் அவர்களோட இம்பாக்ட் வந்துட்டு என்னவா இருக்கு? ஏன்னா களத்தில் பார்க்கும்பொழுது மண்டை உடைப்பு, அந்த சண்டை இந்த சண்டை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கும் அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு வாக்கு ரீதியா இல்ல ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு உடல் ரீதியாவோ இல்ல ஒரு ஆயுதங்கள் ஏந்திய போராட்டங்களாவோ வந்து இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப அடிதடி போது அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு போனதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் தமிழரோட இம்பாக்ட் எந்த அளவு இருக்கோ அதே மாதிரி அவர் தொடர்ந்து ஒரு 2-3 தடவை வந்து திரு கமலஹாசன் அவர்கள் வந்து திரு சுப்பிரமணியம் சார் வந்துட்டு குறியிட்டு காமிச்சிட்டு இருந்தாரு. அவருடைய வாக்குகள் இந்த பக்கம் திரும்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு 10,000 வாக்குகள் 10,500 வாக்குகள் போன தடவை வந்து வாங்கியிருந்தாரு. அந்த வாக்குகள் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா துரைக்கண்ணா சார்? நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் எல்லா தேர்தல்களுமே அவங்க தனித்து களம் காண்கிறார்கள். இளைஞர்கள் பெண்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பல தேர்தல்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரிசல்ட்டும் காட்டுது. ஏறத்தாழ 1.8% இன்றைக்கி 6% அளவுக்கு 6%த்தையும் தாண்டி வாக்குகள் பெறக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகுது. அந்த பிரச்சார களத்தில் கூட இளைஞர்கள் பெண்கள் வேகமாக அந்த வேட்பாளரும் பெண் வேட்பாளருங்கிற முறையில் அவங்க களமாடி இருக்கிறார்கள். நிச்சயமாக கடந்த தேர்தலை விடவும் அவங்க ஓரளவுக்கு ஒரு 1000-500 வாக்குகள் அதிகம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் மரியாதைக்குரிய கமல்ஹாசன் அவரை பொறுத்தளவில் கமல்ஹாசனுடைய ஆதரவு என்ற நிலைப்பாடு எடுக்கிற பொழுது கமல்ஹாசன் தனித்து மனிதனை அந்த கட்சிக்கான வாக்கு அவருடைய சின்னத்திற்கு வாக்களிக்கிறவர்கள் என்று வருகிறவர்கள் அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வருமா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியது தான். ஏன்னா அவருடைய நிலைப்பாடை அப்படியே ஒட்டுமொத்தமாக தலைவர் சொல்லிட்டாரு அப்படின்லாம் போட மாட்டாங்க. அங்கே பணம் தீர்மானிக்கும். அந்த பகுதிகளில் பணம் தீர்மானிக்கும். அவர்கள் வந்து நிச்சயமாக ஆட்சி கட்சிக்கு ஆதரவு நிலையில் இருக்கிறத விட எதிர்கட்சிகளுக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையெல்லாம் கூட இருக்கும். பெரும்பாலுமே இந்த சிறிய சிறிய கட்சிகள் போய் நிற்கிற பொழுது சிதறுகிறது. ஒட்டுமொத்தமாக ஆட்சி கட்சிக்கு அதிகமான வாக்குகள் சேர்வது சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் கடந்த தேர்தலில் சுமார் 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக தான் அங்கே போட்டியிட்டாங்க. அதே இரட்டை இலை சின்னத்தில் தான் அங்கே போட்டியிட்டார்கள். அதை விடவும் கொஞ்சம் கூடுதல் வாக்கு வாங்கினால் இரட்டை இலைக்கான பெருமைங்கிறது அங்கே கொஞ்சம் அதிகரிக்கும். ஐயா வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஜோடோ யாத்திரையெல்லாம் பேசினார். நீங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி ஆனாலும் மற்ற அரசியல் கட்சிகளானாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளோடு இணைந்து தேர்தலை சந்தித்தாதான் அவங்களுக்கு வெற்றியே சாத்தியம். சரி, தனித்து களம் காண்பதற்கான வாய்ப்பே இல்லை. 1989 தனித்து களம் காண்டு ஒரு 20-26 தொகுதிகளில் மரியாதைக்குரிய மூப்பனார் தலைமையில் இருக்கும்போது வெற்றி பெற்றார்கள். அப்போ தனித்தனியாக போட்டியிட்டாங்க. அப்படி இப்போ தனித்து போட்டியிடுகிற பொழுது யாருக்குமே இந்த வாய்ப்பு இருக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து களம் கண்டதால் கணிசமான தொகுதி கிடைத்தது. அதே நிலை தான் மற்ற அரசியல் கட்சிகளும். தனித்து நின்று இங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லை, திமுக அண்ணா திமுகவை தவிர்த்து. அதுதான் கள யதார்த்தம். இப்போ அப்படிப்பட்ட சூழலில் இவர்கள் அந்த தேர்தலுக்கு தேர்தல் வெற்றி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ போகிறாங்க. இப்போ கருத்து வேறுபாடுகள், கொள்கை வேறுபாடுகள், லட்சியங்களில் மாறுபாடுகள் இருந்தாலும் கூட இந்த தேர்தல் என்று வருகிற பொழுது நமக்கான இடம் ஒரு 4 MP தொகுதி, ஒரு 10-20 MLA தொகுதி கிடைக்கணுங்கிற மாதிரியான மனநிலையில் போய் சேர்ந்ததனுடைய விளைவு தான் இவர்களுக்கு வெற்றி சாத்தியம் இருக்கிறது. அந்த வெற்றியினுடைய நீட்சியாக இப்போ இந்த தேர்தலையுமே
ஈரோடு கிழக்கு தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அந்த அணியிலே இடம்பெற்றிருக்கிற கை சின்னம் EV.K. இளங்கோவன் வெற்றி பெறுவார். ஐயா சொன்ன மாதிரி வாக்கு சதவீதத்தில் வித்தியாசங்கள் இருக்கலாம், அது இருக்கலாம். அதை குறைப்பதற்கான முயற்சியில் இரட்டை இலை களம் இறங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்கிறேன். சரி, இதே உங்களோட நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன் துரைக்கண்ணா சார். டாக்டர் ரஞ்சித், உங்களோட நிறைவு கருத்து சுருக்கமாக. இந்த தேர்தல் வந்து ஈரோடு கிழக்குக்கு ஒரு வித்தியாசமான அனுபவங்கள். பணமழை ஒரு பக்கம், இயல்பா பணங்கள் இருந்தாலும் இதுல வந்து பண மழையே பொழியுது, பொருட்கள் நிறைய பொருட்கள் கிடைக்குது. அது இல்லாம கலவரம்லாம் நடக்குது. கொங்கு பகுதியில பெரும்பாலும் வந்து எந்த பிரச்சனைகளுமே நடக்காது. இது ஒரு அமைதியா தமிழக அமைதி பூங்கான்னு சொன்னா அதுலயே மிக மிக அமைதியான பூங்கா கொங்கு மாவட்டம், அது குறிப்பா ஈரோடு மாவட்டம். அதுல ஈரோடு கிழக்குல கலவரம் நடக்கிற அளவுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டு வெளியில இருந்து வந்த நபர்கள் அவங்களோட அணுகுமுறைகள்னாலையும் திமுக நாம் தமிழர் அந்த போராட்டக்காரர்கள் சட்டை அதை வச்சு இளைஞர்களை கவர்றாரு, அது பயன்படுது. இந்த கலவரத்தால சீமானுக்கு அதிக வாக்குகள் அவர் பக்கம் போலாம், இளைஞர்கள் அவரை இன்னும் அதிகமா போறது வாய்ப்பு இருக்கு. அரசியல்ல என்ன வேணா நடக்க சாத்தியம்தான். ஆனா நாம் தமிழர் ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு சினிமா கதையா இருந்தா ஜெயிச்ச மாதிரி நம்மளா வந்து கதையை மாற்றி எழுதலாம். சுப்பிரமணியம் சார், உங்களோட நிறைய கருத்து மிக சுருக்கமாக. ஆனா தேர்தல் களம் வந்து டாக்டர் நேரம் குறையினால நம்ம வந்துட்டு இப்போதைக்கு முடிச்சுக்கலாம். நம்ம சுப்பிரமணியம் சார்கிட்ட நம்ம கருத்து வாங்கிக்கலாம். டாக்டர் நேரம் குறைவினால நம்ம வந்துட்டு இப்போதைக்கு முடிச்சுக்கலாம். சுப்பிரமணியம் சார், உங்களோட நிறைய கருத்து. ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து அதிக பலத்தோட வெற்றி பெறும். மக்களுக்கு தொண்டாற்றுறதுக்கு இன்னும் ஒரு ஊக்குவிக்கிற ஒரு பலமாக அமையும் வந்து வெற்றி. அதை மக்கள் வந்து மிக தெளிவாக வரவேற்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. சரி. விருந்தினர்கள் கருத்தை கேட்டிருப்பீர்கள். நன்றி நண்பர்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.